மகளே, ஏன் கண் கலங்குகிறாய்? உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்த்த தந்தை எங்கே? என் தந்தை எங்கே? கண்ணிமை போல் என்னை வளர்த்தார், கடமையை நான் மறவேனோ? காரிருள் போல பாழான சிதையில் கனலானார் விதிதானா? தந்தை கனலானார் விதிதானா? எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை, எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை, எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதானே வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் மகளே. அவ்வையே, பட்டமரம் தளித்தென்று என்று கூறுவார்கள். என் வாழ்வோ பட்டமரம் போல் ஆயிற்று. இனி அது துளிர்க்கும் என்ற நம்பிக்கை எல்லளவும் இல்லாத நிலையில் நீ கூறும் ஆறுதல் வார்த்தைகள் என்னை தேற்றுமோ? பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்னும் வள்ளுவனின் வாக்கினை மறந்தாயோ? உன் தந்தையின் தர்மம் உன்னை வாழ்விக்கும். நம்பிக்கை கொள். உன் தந்தையின் இடத்திலிருந்து உன் திருமணத்தை நடத்துவது என் பொறுப்பு. அன்று என் தந்தையின் வார்த்தைகளை தெய்வ வாக்காக நினைத்த கபிலர் என் அக்காவின் திருமணத்தை ஏற்பாடு செய்தார். மூவேந்தர்கள் பாரியின் மகளிரை திருமணம் செய்பவருக்கு மரணம் நிச்சயம் என ஆணையிட்டும் குறுநில மன்னனான காரி துணிவுடன் அங்கவையை திருமணம் செய்தார். முடிவில் நடந்தது என்ன என்பதை நீ வேறு அறியும். மூவேந்தரும் போரிட்டு காரியை கொன்றனர். கணவனை இழந்த கற்புடைய மகளிருக்கு இந்த இழப்பிற்கு ஈடாக காட்டுவதற்கு உலகில் யாதொன்றும் இல்லை. தன் கணவருடைய திருவடிகளை தொழுது உயிர் துறந்தாள் என் அக்காள். மீண்டும் ஒரு உயிர் பிரிவதற்கு நான் காரணமாக விரும்பவில்லை. நானும் என் அக்காள் அங்கவையும் எப்படியெல்லாம் ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருந்தோம். Mm-hmm.